ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ கியூப் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லி தர போகிறேன். இது வந்து பிகினர் வீடியோன்றதுனால ஒரு லேயராக நான் சொல்லித்தரேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல் கியூப் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். சரியா? இப்போது இந்த ஒன் சைடு மட்டும் இது மட்டும் எப்படி நம்ம சேர்க்குறது அப்படின்னு சொல்லித்தரேன். கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம இது வந்து ரெட் கலர் பேஸாக வச்சு இந்த ஒன் சைடு மட்டும் சேர்க்க ஆரம்பிக்கலாம். எப்போவுமே க்யூப் சேர்க்கும் போது ஃபஸ்ட் லேயர் சேர்க்கும் போது சென்ட்ரு கலர் என்னவோ அதை பேஸாக வச்சு தான் நம்ம சைடில் இருக்கிற கலர் எல்லாத்தையும் சேர்க்கணும். சென்ட்ரல் வந்து இப்போ எல்லோ இருக்குது, நம்ம சைடில் இருந்து ரெட்டு சேர்க்க முடியுமானா அப்படி சேர்க்க முடியாது. சென்ட்ரல் என்ன கலர் இருக்கோ அதை வச்சு தான் சைடில் இருக்கிற எல்லா கலரையும் நம்ம சேர்க்க முடியும். இப்போது ரெட் கலரை பேஸாக வச்சு நம்ம இந்த சைடில் இருக்கிற கலரை மட்டும் சேர்க்கலாம். எப்படின்னு சொல்கிறேன். இப்போது 3 கலர் அது ஆர்டராக ஏற்கனவே இருக்குது. இப்போ நம்ம சும்மா இப்படி க்யூபை திருப்பி பார்க்க வேண்டியதான். இங்கே ஒரு கலர் சேர்ந்துருக்கு, இப்போது 4 சேர்ந்துருக்கு. அதே மாதிரி பண்ணோன்னா நம்ம ஏற்கனவே வச்சுருந்த கலர் வந்து வெளில போயிடும். அதனால் இப்போ பார்க்கணும் கலர் எங்கெங்கே இருக்குன்னு. இதோ இங்கே ஒரு ரெட் கலர் இருக்குது, இதோ லெஃப்டில் ஒயிட் இருக்குது மேலே, அதே சென்டரில் லெஃப்டில் ரெட்டு இருக்குது. இப்போ இந்த ரெட்டு வந்து இந்த ஒயிட் இருக்கிற இடத்துக்கு போகணும். அப்போது நம்ம லெஃப்ட்டில் தானே சேர்க்க போகிறோம். அப்போது இந்த சென்ட்ரு கலரை மட்டும் ரைட்டில் மறைச்சி வைக்கணும். மறைச்சிட்டு நம்ம ஒயிட்டு தானே மேலே இருக்கிற கலர் தானே சென்ட்ருக்கு தானே சேர்க்க போகிறோம். அப்போது மேலே இருக்கிறத கீழே கொண்டு வந்து ரெட் நம்ம ஒழிச்சு வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துட்டு திரும்ப மேலே அப் எடுத்தோன்னா அந்த ஒயிட் இருந்த இடத்துல வந்து ரெட் கலர் சேர்ந்துடும். இப்போது 1 2 3 4 5 கலர் நம்ம இப்போ சேர்த்தாச்சு. அதே போல் தான் மற்றதும். க்யூபை திருப்பி பார்ப்போம். இதோ இங்கே ஒரு ரெட் கலர் இருக்குது. இந்த ரெட் கலர் வந்து எங்கே போகணும், இங்கே போகணும். அப்போது பார்க்கணும், திருப்பினோன்னா நேர் எதிராக வந்துடும். இப்போது லெஃப்டில் தானே சேர்க்க போகிறோம். அப்போது அதே நான் சொன்ன மாதிரி தான் ரைட் சைடில் ஒழிச்சு வச்சுட்டு எந்த கலர் சேர்க்குறோமோ அதை கீழே டவுன் பண்ணிவிட்டு ஒழிச்சு வச்ச கலரை திரும்ப கொண்டு வந்து மேலே அப் பண்ணால் அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ இன்னும் 3 தான் சேர்க்கணும். புரியுதா? இன்னும் 3 தான். இந்த எல்லோ 2 ஒயிட் இருக்குது, இது மட்டும்தான் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும். அப்போது திரும்ப அதே மாதிரி பார்க்க வேண்டியதான். இதோ இங்கே ஒரு ரெட் கலர் இருக்குது, இந்த ரெட் கலர் வந்து மேலே இந்த எல்லோ கலர்கிட்ட வரணும். இப்போ அதே மாதிரி தான் ரைட்டில் தானே சேர்க்க போகிறோம். இப்போ லெஃப்ட்டில் ஒழிச்சு வைக்கணும். லெஃப்ட்டில் ஒழிச்சு வச்சுட்டு மேலேருந்து கீழே இறக்கிட்டு ஒழிச்சு வச்சது திரும்ப ரைட்கே கொண்டு வந்து சேர்க்கணும். சேர்த்துட்டோன்னா அந்த கலரும் சேஞ்ச் ஆகிடும். இன்னும் 2 தான் இருக்குது. அப்போது பார்க்கணும். இன்னும் 2. இதோ இங்கே சென்ட்ரலில் 1 இருக்குது. இந்த சென்ட்ரலில் இருக்கிற ரெட்டு வந்து இங்கே மேலே வரணும். அப்போது அதே மாதிரி தான் லெஃப்டில் இருக்கிறத ரைட்டில் ஒழிச்சு வைக்கணும். வச்சுட்டு அதே போல் கலரை கீழே இறக்கிட்டு திரும்ப ஒழிச்சு வச்ச கலரை சேர்க்கணும். சேர்த்துட்டு திரும்ப மேலேனா அவ்வளோதான். இந்த லைன் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு கலர் தான் மிஸ் ஆகுது. அப்போ அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அது கீழே இருக்குது. இப்போ இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். வீடியோ நல்லா கவனமாக பாருங்கள். இப்போது இந்த கலர் இருக்க வேண்டிய இடத்துல கீழே இருக்கிற ரெட் கலர் போகணும். அப்போது இப்படியே தான் இந்த பொசிஷனில் இருந்த போது அந்த நடுவில் இருக்கிற எல்லோ கலர் ஒயிட் கலர் கீழே கொண்டு வந்து இதானே இருக்குது. இருங்க, இப்படி இருக்கா? நம்ம இப்போ இந்த ஒயிட் கலர் தானே சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த இடத்துல தானே ரெட் கலர் வரணும். இப்போது அதை டவுன் பண்ணணும். டவுன் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்டில் தானே இருக்குது இந்த ரெட்டு, அதை சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து இப்போது அந்த ஒயிட்டும் இந்த ரெட்டும் நேர் எதிரில் இருக்குமா, திரும்ப அதை அப்படியே மேலே கொண்டு போயிட்டு வச்சா இங்கே வந்துடும், மேலே வந்துடும். அப்போது எப்பயும் போல் தான் இப்படி வச்சுட்டு திரும்ப டவுன் பண்ணி இங்கே லெஃப்டில் தானே இருக்குது ரைட் சைடு கொண்டு வந்து திரும்ப இதை அப் பண்ணணும். அப் பண்ணால் இப்போ நம்ம எப்பயும் ஃபஸ்ட்லேருந்து
சேர்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியே வந்துடும். லெஃப்டில் இருக்கா, ரைட்டில் இருக்கா, இருக்கிறத லெஃப்டில் ஒளிய வச்சு கீழே டவுன் பண்ணி திரும்ப பழைய இடத்துக்கே கொண்டு வந்து மேலே சேர்த்தா அவ்வளோதான், சேர்ந்துடுச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை வந்து நல்லா வீடியோ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ப்ரீஃபாக இந்த வந்து எல்லோ கலர் அந்த சைடில் எப்படி சேர்க்குறதுன்னு மட்டும் சொல்லித்தரேன். இதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போது 3 கலர் சேர்ந்துருக்கு. இன்னும் திருப்பி பார்க்குறேன், இங்கேயும் அந்த எல்லோ கலரும் இல்லை. இந்த கீழேயும் 2 கலர் இருக்குது, இன்னும் 4 கலர் சேர்க்கணும். இப்போது எல்லோ கலர் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன். அந்த கீழே சென்டரில் ஒரு கலர் இருக்குது. இது ரைட்லேயும் திருப்பிக்கலாம், லெஃப்ட்லேயும் திருப்பிக்கலாம், ஏன்னா சென்டரில் இருக்குது. உங்களுடைய விருப்பம் தான். இப்போ நான் ரைட்டில் வச்சுட்டு கீழே இறக்கி ஒழிச்சு வச்ச கலரை திரும்ப சேர்த்து மேலே கொண்டு போகிறேன். இப்போ அந்த கலர்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எல்லோ கலர் இதே போல் தான் ரைட்டில் இருக்குது. ரைட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணணும். லெஃப்டில் மறைச்சி வச்சு கொண்டு வந்து மறைச்சி வச்ச கலரை ரைட்லேயே வச்சு புக் பண்ணோன்னா அந்த கலர் சேர்ந்துடும். இன்னும் 2 தான் இருக்குது. இப்போது இதோ இங்கே ரைட் சைடில் சென்டரில் ஒரு கலர் இருக்குது. அதே போல் தான் லெஃப்டில் ஒழிச்சு வச்சு சென்டர் கலர் கீழே கொண்டு வந்து லெஃப்டில் ஒழிச்சு வச்சதை ரைட்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டு அப் பண்ணோன்னா சேர்ந்துடும். இன்னும் ஒரே ஒரு கலர் தான், அதுதான் இந்த கீழே இருக்குது. இப்போது நம்ம எதுக்கு நேராக சேர்க்க போகிறோமோ வந்துடுச்சு. இங்கே ஒயிட்டு, இங்கே எல்லோ இருக்குது. இப்போது லெஃப்டில் தானே சேர்க்கணும். நேராக வச்சுட்டு லெஃப்டில் இருக்கிறத ரைட்டில் கொண்டு வந்துடணும். ஒளி வச்சு அதே பழைய மாடல் தான். லெஃப்டில் இருக்கிறத ரைட்டில் கொண்டு வந்து திரும்ப அதை டவுன் பண்ணி ரைட்டில் இருக்கிறத திரும்ப லெஃப்ட்டு கொண்டு போய் அப் பண்ணோன்னா இங்கே வந்துடும் பக்கத்துலேயே. அப்போ திரும்ப அதே போல் தான் அதே கலரை கீழே டவுன் பண்ணி லெஃப்டில் கொண்டு போய் திரும்ப இந்த கலரை அப் பண்ணோன்னா இது தனியாக சேர்க்குற மாதிரி வந்துடும். இப்போது லெஃப்டில் தானே சேர்க்கணும், திரும்ப ரைட்டில் ஒழிச்சு வச்சு டவுன் பண்ணி திரும்ப பழைய இடத்துக்கு கொண்டு போய் பண்ணால் கலர் சேர்ந்துடும். சரியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி கலர்னால் சேர்த்துடலாம். இன்னும் இந்த லேயர் ஒரு லேயர் ஃபுல்லாக எப்படி சேர்க்குறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்லி தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.